வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ பார்த்தீங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய டாப் 100 பணக்காரர்கள் ஃபாலோ பண்ணும் 7 மணி மேனேஜ்மெண்ட் ஹேபிட்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மணி சேவிங்ஸ் அப்படிங்கிறதே ஒரு ஹேபிட் தான், ஒரு பழக்கம் மூலமாக வரதான். மணி சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அதை ப்ராப்பராக செய்ய முடியும். அது மாதிரி தான் இப்போ பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு புவர் ஸ்டேஜில் இருந்தோ இல்லை ஒரு மிக எளிமையான ஸ்டேஜில் இருந்தோ அவங்க பணக்காரங்களாக உயர்ந்திருப்பாங்க. அப்போ நிறையா விஷயங்களை அவங்க கற்றுருப்பாங்க. அதனால பார்த்திங்கன்னா சில பழக்கங்களை வச்சுருப்பாங்க. அது மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டாப் 100 பணக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு 7 மணி மேனேஜ்மெண்ட் ஹேபிட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் எங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ரீசெண்டாக மணி சேவிங்ஸ் ரிலேட்டடாக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறையா படிக்கிறேன். நெட்லேயோ ஆர்டிக்கலோ மணி சேவிங்ஸ் பற்றின ஆர்டிக்கலோ இல்லை ஏதாவது ஸ்பீச்சோ இல்லை பணக்காரர்கள் தரக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் தரக்கூடிய அந்த சக்ஸஸ் ஸ்டோரியோ இந்த மாதிரி கேட்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி நான் ரீசெண்டாக கேட்டு வாசித்த ஒரு டாக்குமெண்ட்ரிலேருந்து தான் நான் இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இவங்க இந்த ஒரு 7 ஹேபிட்ஸ் ப்ராப்பராக வச்சுருக்குறாங்க. கேட்குறதுக்கு மேலோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஹேபிட்ஸையுமே நான் ஒவ்வொன்றையா ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழு எக்ஸ்ப்ளனேஷனையும் கேளுங்க. அப்போ ஏன் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவே இருக்காங்க, பணக்காரர்களாகவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க, அந்த ஸ்டேஜ்லேருந்து மறுபடியும் அவங்க இறங்காமல் அந்த ரிச் ஸ்டேட்டஸில் இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பர்ச்சேசிங் ஆன் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ். அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய பொருளாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும், அவங்க பணக்காரர்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இதில் அவங்க வாங்கவே மாட்டாங்க. நம்ம பாருங்கள், பை 1 get 1 கிடைக்குது, இந்த ஆஃபரில் வாங்குகிறோம் அந்த ஆஃபரில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம், அது மூலமாக பணம் சேமிக்கலாம் அப்படின்னு. அவங்க ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் வாங்கவே மாட்டாங்களாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபேக் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை பாருங்கள். ஆனால் அவங்க பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஏன் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸில் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு வேறு விதமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி வாங்குவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டால் நீங்கள் ஆடி போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு பொருள் ஆஃபர் ப்ரைஸில் 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க, ஆஃபர் ப்ரைஸில் ஒரு பொருள் 5000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அந்த பொருளோட விலை 8000 10,000 இருக்கும், அதோட நமக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு நினைப்போம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு பொருள் 5000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஆஃபர் இல்லாத பீரியட்ஸில், நார்மலாக இருக்கக்கூடிய ஆஃபர் இல்லாத காலங்களில் அதனுடைய ஒரிஜினல் எம்ஆர்பியே 3750 ரூபாயாக தான் இருக்கும். நீங்கள் டிஸ்கவுண்ட்லேயோ ஆஃபர்லேயோ நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரிஜினல் எம்ஆர்பியோட நீங்கள் என்னவா தான் வாங்குவீங்க, கூட தான் வாங்குவீங்க. அது நஷ்டம் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருளாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த விதமான பொருளாக இருக்கட்டும், அவங்க ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதனுடைய மார்க்கெட் ப்ரைஸு என்ன அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதோட ஒரிஜினல் அதாவது மேனுஃபேக்சர் வேல்யூ, அதோட ஒரிஜினல் ரேட் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5000 ரூபாய்க்குரிய மதிப்புள்ள பொருள் அதே மேனுஃபேக்சர்கிட்ட போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா 2500 ரூபாய் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ பணக்காரர்கள் எல்லாமே எந்த பொருளாக இருக்கட்டும் அந்த மேனுஃபேக்சர் எங்கேயோ அங்கேயே ஸ்ட்ரைட்டாக டீல் வச்சு கான்டாக்ட் ஏற்படுத்திக்கிட்டு அங்கேயே வாங்கிடுவாங்களாம். அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை வச்சு அந்த எல்லா காரியத்தையும் செஞ்சுருவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா அதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்யாணத்துக்கு 50000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதனுடைய மேனுஃபேக்சர்கிட்டே போயிடுவாங்களாம். அதோட ஒரிஜினல் மதிப்பு பார்த்திங்கன்னா வெறும் 2500 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பணக்காரங்கன்னா பிராண்டட் ஷாப்புக்கு போவாங்க, எவ்வளோ பில்லோ அதை கொடுத்துட்டு அப்படியே ஆடம்பரமாக வந்துடுவாங்க அப்படின்னு நினப்போம். ஆனால் உண்மையாக எந்த பணக்காரர்கள்கிட்டையுமே இந்த ஆடம்பரங்கிறதே இருக்காதான். இது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உண்மை. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இது டாப் 100 பணக்காரர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது ஓவராலாக வேர்ல்டு வைடாக எல்லா நாட்டை சேர்ந்தவங்களுமே இந்த ப்ராப்பராக காமனாக
ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட்டு, பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சஸில் செம்ம கவனமாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு தெரியும் அதுதான் வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கு செலவை வைக்கும் அப்படின்னு. காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற வரப்போ அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், ஃபியூயல் எக்ஸ்பென்சஸ் தானே. நான் அப்போ நீங்கள் கேட்கலாம், பணக்காரங்களாம் காரில் தானே போகிறாங்க, காரில் தானே வராங்க, நடந்தால் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக கார் வச்சுருப்பாங்க. அப்படி கார் வச்சுருக்க பட்சத்தில் அவங்க வந்து கம்பெனி கணக்கு எழுதுவாங்க தெரியுமா, எவ்வளோ செலவாயிருக்கு எவ்வளோ வரவாயிருக்கு. அந்த செலவில் அவங்களோட ஊழியர்களுக்கு தரக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும், ஒவ்வொரு என்னென்னலாம் செலவு இருக்கோ எழுதுவாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து பெட்ரோல் எவ்வளவு, இப்போ எப்படி இபி பில் எவ்வளோ ஆயிருக்கு, அது மாதிரி இபி பில் எவ்வளோ ஆயிருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்து இபி பில் எவ்வளோ ஆயிருக்குன்னு எழுதுவோம். ஆனால் இவர் போயிட்டு வராரு இல்லையா, போக்குவரத்து செலவாகுது இல்லையா, இவர் வீட்டிலேருந்து வர்றது, கம்பெனி விஷயமா வெளியில் போகிறது. இப்போ அவர் காரில் தான் போவார். நம்ம என்ன நினச்சிப்போம், அவங்க சொந்தமாக அவங்க காசை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சஸையும் இல்லை அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேறு எந்த வேறு வேனோ காரோ வெஹிக்கல்ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் போயிட்டு வரதா இருக்கும். அந்த எல்லா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸையும் அந்த பிஸ்னஸோட எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கில் தான் எழுதுவாங்களாம். அதாவது அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன நினச்சிருப்போம், சரி அவங்களுக்கு வந்து பணக்காரங்கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வர லாபத்தொகையை எடுத்து வச்சுப்பாங்க, அவங்க லாபத்தை தான் சம்பளமாக வச்சுப்பாங்க, அந்த சம்பளத்துலேருந்து அவங்களோட போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அவங்களோட பெட்ரோலுமே எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கில் தான் வரும். அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் 2-3 பிஸ்னஸ் ஒரு கம்பெனிக்காக இன்னொருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நிறைய சலுகைகள் கேட்பாங்க. இந்த பிஸ்னஸ் டீல் பேசுகிறப்பவே இந்த பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஃபியூயல் எக்ஸ்பென்சஸ் வந்து இவங்களுக்கு ஆஃபர் வர மாதிரி, ஸ்பான்சர் வர மாதிரி நிறைய டீல் பேசிப்பாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி டீல் பேசினா தான் அதிகமான லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுமா. ஏன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலவாக வந்து அவங்களுக்கு நிற்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம், பெட்ரோல் எக்ஸ்பென்சஸில் கவனமாக இருப்பாங்களாம். இதை விட நிறைய பேர் சொல்கிறாங்க, அமெரிக்கா தொழிலதிபர்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் பார்த்திங்கன்னா நடந்து போவாங்களாம், கார் யூஸ் பண்ணாமல் நடந்து போய் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க இன்னமும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெட்ரோலுக்கு விலை வந்து அதிகமாகிடுக்கு. அது வந்து அவங்களோட லாபத்தில், அவங்க சம்பாதிக்கக்கூடிய லாபத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை செம்மையாக சேர்க்கணும், அந்த எக்ஸ்பென்சஸை ரிமூவ் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அன்யூஸ்டு திங்ஸ், அவங்களுக்கு பயன்படாத பொருட்கள், வீடாக இருக்கட்டும், கம்பெனியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் செய்கிற இடமா இருக்கட்டும், அன்யூஸ்டு திங்ஸ், பயன்படாத பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வச்சுருக்க மாட்டாங்க. 1 by 1 அதை வந்து விற்றுருவாங்க. ஏன் அப்படின்னா, பணக்காரர்களோட முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அவங்க வீட்டில் இருக்குன்னா அது அவங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கணும், இல்லை அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். எனக்கு அது பணமும் சம்பாரிச்சு கொடுக்காது, அதே சமயம் எனக்கு அது பயன்படாது அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இருக்கிற பொருளை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அன்யூஸ்டு திங்ஸை வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணிக்கிட்டு தேவையே இல்லாமல் அதுக்கு செலவாகும் அப்படிங்கிறது அவங்களோட அபிப்பிராயம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வீட்டில் ஒரு 3 கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு ஒரிஜினலாகவே 2 கார், ஒரு கார் இருந்தால் போதும், இல்லை 2 கார் இருந்தால் போதும், ஒரு கார் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அதை யோசிக்காமல் சேல் பண்ணிடுவாங்களாம். அது மாதிரி தான் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் பயன்படாத பொருட்கள் எதையுமே அவங்க வச்சுக்க மாட்டாங்க, 1 by 1 விற்றுருவாங்க. ஏன்னா அது பயன்படாமல் இருக்கிறதோட இடத்தையும் அடைக்கும், மேற்கொண்டு மெயின்டெனன்ஸுங்கிற பேர்லையோ இல்லை வேறு விதமாகவோ அது அவங்களுக்கு செலவு வைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட பிரின்சிபல். அந்த செலவை கூட, அப்படி ஆகக்கூடிய செலவை கூட சேமிக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஹோட்டல்லையோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ பணத்தை செலவழிக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு மிகப்பெரிய மித்து இருக்கும், பெரிய பெரிய பணக்காரவங்களாம் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவாங்களாம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஏசி தியேட்டருக்கு போவாங்க, பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவழிப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது கம்ப்ளீட்டாக போய். ஆனால் இது வந்து நம்ம டிவியில் பார்க்குறப்போ, ஒரு சினிமா லைஃப்பில் பார்க்குறப்பையோ பெரிய பெரிய பணக்காரவங்க ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரியான சீன்கள் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா
இந்த அளவுக்கு உண்மை ஏன் சினிமாவில் அப்படி வைக்கிறாங்கன்னு தெரில. பட் ஆனால் இன் ரியல் லைஃப் ஹோட்டல்லையோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ பணக்காரர்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களாம். இப்போ சில சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டீல் பேசுகிறதுக்காக அவங்க பிஸ்னஸ் பார்ட்டிஸ் வந்து ஹோட்டலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பிஸ்னஸ் மீட் வைக்கிறப்ப அப்போ சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுக்கு ஸ்பான்சர் அவங்க பண்ணுறாங்க, இவங்களோட சொந்த காசு செலவாகாது. அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செலவு அளிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்டர்டெயின்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அவங்களோட பிஸ்னஸாவோ அவங்களோட ஒர்க்காவோ தான் இருக்கும். அவங்க என்டர்டெயின்மெண்ட்ங்கிற பேரில் வெக்கேஷன்ஸ் நல்லா அனுபவிப்பாங்க. இயர்லி ஒன்ஸோ இயர்லி ட்வைஸோ இல்லை 3 months ஒன்ஸோ வெக்கேஷன்ஸ் போய் அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. வேறு விதத்தில் அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்களே ஒழிய என்டர்டெயின்மெண்ட்டை அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு எக்கச்சக்க மணி ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஹோட்டல்லையும் ஸ்டார் ஹோட்டல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் போய் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. 2 ரீசன். ஒன்று வந்து பணமும் செலவாகும், ஹெல்த்தும் போகும். பணக்காரர்கள் ஹெல்தி ஹேபிட்ஸ் பயங்கரமாக இருக்கும், ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஹேபிட். இது வந்து நம்ம மித்தாக நினச்சிட்ருப்போம், பட் ஆனால் இன் ரிவர்ஸ் இதுதான் உண்மை. 5வது விஷயம், நோ அப்கிரேடிங் திங்ஸ் அன்டில் நெசசரி அரைசஸ். அவங்கக்கிட்ட இருக்கிற பொருட்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பிஸ்னஸ் விஷயமாக அதை யூஸ் பண்ணுறாங்க, இல்லை பர்சனல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மொபைல் வந்து இப்போ அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அதுக்கு அடுத்த மாடல் வந்துருச்சு அப்படின்னா என்கிட்ட நான் நிறையா பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால நான் 100 புது மொபைல் வச்சுக்கணும், அப்கிரேட் பண்ணிக்கணும், ஒரு அப்கிரேட் வெர்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி அவங்களோட மொபைலை மாற்றுறது, காரை மாற்றுறது, வீட்டில் உள்ள பொருட்களை மாற்றுறது, அப்கிரேடேஷனுக்கு வந்து அவங்க நோ சொல்லிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற பொருள் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என் தேவையை நிறைவேற்றி வைக்குது. ஒருவேளை அவங்ககிட்ட இருக்கிற பொருள் அவங்களோட தேவையை நிறைவேற்றலை, அவங்க பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆகலை, ஒரு அப்கிரேட் வெர்ஷன் வாங்கினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த அப்கிரேடேஷன் வந்து போவாங்களே ஒழிய தேவையில்லாமல் ஒரு மார்க்கெட்டில் ஒரு விஷயம் வருது நம்ம வாங்கி ஆகணும் அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்களாம். ஆனால் நம்ம என்ன பண்ண நினைப்போம், பணக்காரவங்களாம் மார்க்கெட்டில் ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்தால் உடனே வாங்கிடுவாங்க, எப்போதும் அப்டேட்டடாக இருப்பாங்க, பயங்கர பிராண்டிங்காக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு புது விஷயம் வந்தால் ஃபஸ்ட்டு அவங்க தான் வாங்குவாங்க. இதெல்லாம் எல்லாமே நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய மித். ஆனால் இன் ரியல் அந்த மாதிரி கிடையாதான். ஈவன் அவங்க கம்பெனிக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த கம்பெனி சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ணாதான் அடுத்த கட்ட பிஸ்னஸே பண்ண முடியுங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு தேவைப்படக்கூடிய அப்கிரேடேஷன் கொடுப்பாங்களே ஒழிய அவங்கள வந்து ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணிக்கணும், என்னை வந்து நான் ஆடம்பரமாக காமிச்சிக்கணும், அப்கிரேட் பண்ணி நான் ஆடம்பரமாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிடுவாங்களாம். 6வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, யூஸ் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மணி. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பிஸ்னஸ்லேயே சைடாக இன்னொரு பிஸ்னஸ் வருது, இந்த மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் செஞ்சால் அதில் அதிகமாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்களாம். மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்கள நோக்கி வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவங்க யூஸ் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்களாம். இதுதான் மெயின் விஷயம். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸில் மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஃபோக்கஸ் பண்ணி ஒரு உச்சத்துக்கு போயிட்டு அதில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வருது, வேற ஒரு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான இவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இன்னொரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதையும் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். எப்பப்பெல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருதோ அவற்றை எல்லாம் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம முக்கியமாக கற்றுக்கணும். நமக்கு நிறைய டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஆனால் விட்டுருவாங்க. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம வந்து எப்பப்பெல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அப்போல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நிறையா பணக்காரவங்க ஏன் அதிகமாக அவங்கள்ட்ட பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு லெவல் வரைக்கும் தான், ஒரு ஏஜ் வரைக்கும் தான் நம்மளால் உழைக்க முடியும், நம்மளால் ஓட முடியும். அந்த ஏஜ் வரத்துக்குள்ளாட்டியும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவும் சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம விடுவோம். இல்லை நிறைய வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதோட வேல்யூ தெரியாமல் விட்டுருவோம். அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பணத்தை சம்பாதிச்சு சேமிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். 7வது விஷயம், ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம், அதிகமாக படிக்கிற பழக்கம். ரீட் மோர் அபவுட் மணி மேனேஜ்மெண்ட்டு. மணி மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பாங்க. ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சேவிங்ஸ் பற்றினதாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றினதாக இருக்கட்டும், அவங்களுடைய சொந்த பிஸ்னஸ் அதனுடைய அப்டேட்ஸ் இதை பற்றியும் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆப்போசிட் வேறு இவங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இவங்களை விட பிஸ்னஸ் பெட்டராக பண்ணலாம், அப்டேட்டடாக இருக்கலாம். அது மாதிரி அப்போ இவங்களும் அப்டேட்டடாக இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்போ அவங்க பிஸ்னஸ் பற்றியும் அவங்க பிஸ்னஸ் அப்டேட்ஸ் பற்றியும் இல்லை வேறு பிஸ்னஸ் புது பிஸ்னஸ் பற்றியும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. நமக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க, மேற்கொண்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க படிக்கிற அந்த பழக்கம் தான் அவங்கள வந்து இன்னொரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுது. ஒரு விஷயம் நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுவோம், தெரிஞ்சுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. இன்னும் நான் நிறையா தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா அந்த தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் பிஸ்னஸில் முன்னேறிட்டே இருக்காங்க. புதுசாக பல விஷயங்கள் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுது, பணமும் சம்பாதிக்க முடியுது. எனக்கு இருக்கக்கூடிய மணி மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சேவிங்ஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணுறதை பார்த்தா அதை இன்னும் நான் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுசாக இந்த 4 விஷயங்களை பற்றி அவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க, அதிகமாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வாழ்க்கையில் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி ஈஸியாக போகிறாங்க, அவங்களால அதிகமாக பணமும் சம்பாதிக்க முடியுது. இந்த 7 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாப் 100 பணக்காரங்கள்கிட்ட ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த கேரக்டர்ஸ் இந்த ஹேபிட்ஸையும் நம்மளும் கண்டிப்பாக வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். இதெல்லாமே நம்மளோட பழக்கமாக மாற்றணும். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இவ்வளோ லென்த்தியாக போயிடுச்சு. பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.